வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, இன்றைய சிந்தனை தலைப்பு ஒரு ஆன்மீகத்தின் ஒரு முழுமை பெறக்கூடிய அளவுக்கான ஒரு தலைப்பு என்றுதான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த தலைப்பின் கீழ் நமது முழுமையான வாழ்க்கையை அழகாக அடுக்கடுக்காக ஒவ்வொரு தலைப்பாக விவரித்து இங்கு விளக்கிய சாந்தி அம்மா அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஒரு அற்புதமான விளக்கம், சுருக்கமாக இருந்தாலும் இந்த ஒன்று போதும் ஒரு மனிதன் மனிதனாக மாறுவதற்கு. அந்த மனிதன் மனிதனாக இப்பொழுது இல்லை என்பது உலகறிந்த ஒரு ஞானமாக இருக்கிறது. மனிதன் எப்பொழுது இறைவனாக மாறுவான் என்பது கேள்வியாகவே இருக்கட்டும். மனிதன் எப்பொழுது மனிதனாக மாறுவான் என்பதுதான் இப்பொழுது அனைவரிடமும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. என்னுடைய பார்வையில் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தத்துவங்கள் அனைத்தும், பயிற்சிகள் அனைத்தும் மனிதனை மனிதனாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சிதான் என்றுதான் நான் உணர்கிறேன். அந்த நிலையை அடைந்த பிறகு அந்த மனிதன் தானாக அடுத்த நிலைக்கு செல்வதற்கு அவன் உயர்ந்து கொள்வான். அதற்கு வேதாத்ரி மகரிஷி தேவையில்லை அப்படின்னு அதை நம்ம கையில கொடுத்துட்டார். இப்ப மனிதன் மனிதனாக மாறுவதற்கான ஒரு முயற்சியும் பயிற்சியும் தான் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல இந்த தொடக்கம் சரியாக இருந்தால் அதனுடைய பயணம் முழுமை பெறும், இனிமையானதாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தொடக்கம் சரியாக இருக்க வேண்டும். இப்பொழுது ஒரு ஊருக்கு செல்ல வேண்டும். இப்போ நாம ஒரு இடத்துல நம்ம ஊர்ல இருந்து அவுட்டருக்கு வந்துட்டோம். அங்க இருந்து ஒரு 4 பாதைகள் பிரிந்து செல்கின்றது. இப்போ இதுல நாம எந்த ஊருக்கு போக வேண்டுமோ அந்த பாதையை சரியாக கணித்து அதில் பயணத்தை தொடங்கி விட்டோம் என்று சொன்னால் அதன் பிறகு போகக்கூடிய பயணங்கள் இனிதாக இருக்கும். அதனுடைய முடிவும் முழுமையானதாக இருக்கும். அந்த ஆரம்பத்திலேயே பாதை மாறிவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அங்கு நாம் செல்லக்கூடிய இடத்தில் நாம் செல்வது சரிதானா என்ற குழப்பமும் நீடிக்கும். நாம் சென்றடைய வேண்டிய இடத்தையும் அடைய முடியாது. அப்ப அந்த தொடக்கம் சரியாக இருக்க வேண்டும். இப்போ அந்த கிரிக்கெட் மேட்ச்ல அந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அப்படின்னு 2 பேருக்கு ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அப்ப அந்த ஓப்பனிங் எப்படி அவங்க கொண்டு வராங்க அப்படிங்கிறத வைத்துத்தான் அடுத்து அதனுடைய களம் இருக்கும் என்று சொல்கிறார்கள் அல்லவா? அதுபோல எல்லாத்துலயும் அப்படித்தான். கல்வியிலே அந்த ஆரம்ப கல்வி ஒரு நல்ல முறையான கல்வியாக, ஒரு முழுமையான கல்வியாக அமைந்து விட்டால் அதன் பிறகு என்னாகும்? அதன் பிறகு சுமூகமாக அவனுடைய கல்வி செல்லும். அது ஆரம்ப கல்வி ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அதுதான் அவன் அத அந்த அவனை மாற்றி அந்த சரியான தளத்திற்கு கொண்டு வருவதே அந்த ஆரம்ப கல்விதான். எல்லாத்துலயும் அப்படிதான்.
இப்போ ஒரு விமானத்தில் பயணம் செய்ய வேண்டும். இப்போ அந்த விமானம் 33,000 அடியில போய் பயணம் செய்து கொண்டிருக்கிறது அல்லவா? அது ஒண்ணுமே பிரச்சனையே இல்ல. அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். நான் அந்த பயணத்தில் செல்லும்போது கூட இரவு நேரத்தில் சென்று கொண்டிருக்கும்போது, அது 33,000 அடி உயரத்தில் சென்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 800, 1000 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறது. எல்லோரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியே ஏதோ சிந்தனையில முழிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்ப பார்த்தா திடீர்னு பார்த்தா அந்த பைலட் வந்து பைலட் ரூம்ல இருந்து எந்திரிச்சு வந்து அப்படியே இங்க உள்ள உள்ள அப்படியே சுத்தி பார்த்துட்டு உள்ள போறாரு. என்ன பைலட் இங்க வந்துட்டாரு அப்படின்னு பார்த்தேன். அதுவா போயிட்டு இருக்கு. ஆனால் அந்த ரன்வேல போய் அந்த டேக் ஆஃப் ஆயி அந்த 33,000 அடி வரைக்கும் அந்த ரீச் ஆகுற அந்த டேக் ஆஃப்ன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. அது சரியாக இருக்க வேண்டும். அப்ப அதுபோல இந்த மனிதனுடைய வாழ்க்கை பயணத்திலே ஆன்மீக வாழ்க்கை என்று சொல்லுகிறோமே, அதுல இப்போ இந்த முதல் நிலை, தொடக்க நிலை இது சரியாக இருக்க வேண்டும். அப்ப இப்ப இந்த இடத்துல அதனால தான் நம்ம இந்த தலைப்பு என்ன பண்றோம்? ஆக்கினை தவம் வாழ்வின் திசையை மாற்றும் அப்படின்னு தலைப்பு குடுத்துருக்கோம். திசையை மாற்றும் என்று சொன்னால், இப்பொழுது நாம் திசை மாறி இருக்கிறோம் என்பதை நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். முதல்ல இத உணர்த்தணும். ஒருத்தரு இந்த ஆன்மீகத்துக்குள்ள வரும்போதே, "நீங்க எதுக்குங்க வந்திருக்கீங்க?" அப்படின்னா, "எனக்கு அது கிடைக்கணும், இது கிடைக்கணும், இதுக்காக வந்திருக்கேன், அதுக்காக வந்திருக்கேன்லாம்" சொல்றாங்க. இல்லை. உண்மையை நாம் சொல்ல வேண்டும். நீங்கள் வாழ்க்கையில் திசை மாறிய பயணத்தில் சென்று கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது சரியான திசை பயணத்துக்கு செல்வதற்காக இங்கு வந்திருக்கிறீர்கள். இங்குதான் தொடக்கமே நடக்க வேண்டும். அப்ப அந்த வாழ்வின் திசை மாறி பயணிக்கக்கூடியதற்கான அந்த முயற்சிக்குத்தான் வந்திருக்கிறீர்கள் என்பதை அவங்களுக்கு சொல்லணும். ஆனா அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, "நீங்க என்னங்க சொல்றது? நான் வந்து என்னமோ வாழ்க்கையில திசை மாறி போயிட்டேன்னு நீங்க யாருங்க சொல்றது? நான்லாம் வாழ்க்கையில சரியான திசையில தாங்க இருக்கிறேன்." அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்கலாம் நிறைய கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் எல்லாம் படிச்சுட்டு வர்றாங்க இல்லையா? நாங்கலாம் சரியான திசையில் தான் போய்க் கொண்டிருக்கிறோம். எப்படிங்க போயிட்டு இருக்கிறீங்க? நான் படிச்சு இவ்வளவு கோல்டு மெடல் வாங்கி, ஐஏஎஸ் படிச்சு, அத்தன படிச்சு, இத்தன படிச்சு, பிஹெச்டி படிச்சு, மாசம் ரூ. 2,00,000 சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ரைட்டு. அப்ப இது சரியான பாதையில் பயணித்துக் கொண்டு இருக்கிறோம் என்று ஒரு மாயை, மாயை. அப்ப அப்ப நாங்க சரியா பயணிக்கலன்னு சொல்றீங்களா? எங்க அப்பா, அம்மா இதத்தான் சொன்னாங்க, நாங்க செஞ்சோம். ரைட்டு. இது சரியான பாதையா? இல்ல பாதை மாற்றப்பட வேண்டுமா? என்று அவர்கள்கிட்ட நம்ம அடுத்த ஒரு கேள்வி கேட்கணும். கேட்டா தான் புரியும். இப்ப என்னன்னா, நமது மகரிஷியினுடைய இந்த தத்துவமும், இந்த வாழ்க்கை தத்துவங்களும் சில இடத்துல போய் பேசும்போது வியப்பாக பார்க்கிறார்கள். நமக்கே அது ஒரு வியப்பாக இருக்கிறது. அ அதாவது ஒரு ஐஏஎஸ் படிச்சுட்டு கலெக்டர் ரேங்க்ல இருக்கிறாங்க. அந்த அலுவலக அதிகாரிகளுக்கு ஒரு பயிற்சி குடுங்க அப்படின்னு அ கூப்ட்டாங்க. ஏனென்று சொன்னால், அந்த அதிகாரிகளில் திடீர் திடீர் என்று ஹார்ட் அட்டாக்ல ஒரு 4 பேரு அதுல மிஸ் ஆகுறாங்க. அப்ப அந்த மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள்ல, உடனே இவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பயிற்சி கொடுக்க வேண்டும். யோகா பயிற்சி கொடுக்க வேண்டும். அதற்கு சரியான ஒரு அ யாராவது ஒருத்தர தேர்ந்தெடுங்கள் அப்படின்னு அவங்க ஆர்டர் போடுறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒருவர் என்னுடைய பெயரை அங்கு அ சொல்லி என்னை அழைத்து சென்றார். இப்போ சொல்லும்போது அங்க போய் நம்ம இந்த தத்துவங்களை எல்லாம் சொல்லும்போது, ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் சொன்ன பிறகு, அந்த ஐஏஎஸ் அதிகாரி என்ன செய்தார், சரி அடுத்து இந்த கிளாஸ் எல்லாம் எப்படி நடத்தலாம் அப்படிங்கிறது இருக்கட்டும். முதலில் அடுத்து ஒரு டேட்ட ஃபிக்ஸ் பண்ணி, காலையில 6:30 மணிக்கு அவங்களுடைய பங்களா இருக்கு இல்லையா? அந்த பங்களாவுல வந்து எனக்கு தனியா ஒரு கிளாஸ் நடத்துங்கன்னு சொல்றாங்க. நம்ம சொல்லக்கூடிய மகரிஷி தத்துவத்தை நாம
அந்த உடலோடு, உயிரோடு, மனதோடு இதோடு என்ன பண்றோம் நம்ம? மருத்துவத்தோடு எல்லாத்தையும் இணைத்து நம்ம அத குடுக்குறோமா? ஒரு 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 குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் தான் நம்ம குடுக்க முடிஞ்சது. ஒரு 1 1/2 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். 1 1/2 மணி நேரத்துல என்ன பேச முடியும்? எத்தனை ஐஏஎஸ் முடிச்சு அத்தனை பாஸ் பண்ணி வந்தாலும், இது அத்தனையும் புதிதாக இருக்கிறது. சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது என்று அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல இப்படி வர்றவங்கள்ட்ட நீங்க வாழ்க்கையில் சரியாகத்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களே, ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்க. என்ன கேள்வி? நீங்கள் உடல் ரீதியாகவும், மன ரீதியாகவும் ஆரோக்கியமாக இருக்கிறீர்களா? உடலில் எந்த துன்பமும் இல்லை, நோய் இல்லை. உடலில் நோய் இல்லை. மனதிலும் நோய் இல்லை. அப்ப உடலிலும், மனதிலும் ஆரோக்கியமாக இருக்கிறீர்களா? என்று ஒரு கேள்வியை கேட்கிறோம். என்று கேட்டால், அதெல்லாம் உடம்புல நோய் இருக்கு. அதுக்கு அப்பப்ப மாத்திரை சாப்பிடுறோம், டாக்டர பார்க்கிறோம், ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கோம். ரைட்டு. மன ரீதியாக ஆரோக்கியமாக இருக்கிறீர்களா? அது நான் ஆரோக்கியமா தான் இருக்கேன். அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா, எனக்கு மனநோய் எதுவும் இல்லை என்று சொல்லுவார். மனநோயாளி என்று நான் கேட்கவில்லை. மன ரீதியாக ஆரோக்கியமாக இருக்கிறீர்களா என்று கேட்கிறேன் என்று கேட்டா, அப்படி மன ரீதியாக ஆரோக்கியமாக இருப்பதுன்னா என்னன்னு கேட்பார். அப்படி என்றால் என்ன என்று கேட்பார். அப்ப அவரிடம் ஒரு சில உணர்வுகளை சொல்லி, இதுவெல்லாம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இதெல்லாம் இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு டென்ஷன் இருக்கா? பயம் இருக்கா? கவலை இருக்கா? பொறாமை இருக்கா? பெருமை இருக்கா? இப்படியெல்லாம் சில உணர்வுகளை கேட்டா, இது எல்லாம் இல்லாம எப்படி மனிதனாக இருக்க முடியும்னு அவர் கேட்கிறார். நிறைய பேர் இந்த பதில தான் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. சார் இதெல்லாம் இல்லாம எப்படி சார் மனுஷனா இருக்க முடியும்? ஆஹா! இதெல்லாம் இருந்தால் தான் மனிதன் என்று நீங்கள் புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதுவெல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் நீங்கள் மனிதன். இதுவெல்லாம் இருந்தால் நீங்கள் மனிதனாகவே இல்லை என்பதை இன்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று அவருக்கு இன்ட்ரோடக்ஷன் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ரைட். அப்ப மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நீங்கள் ஆரோக்கியமாக இல்லை. அப்ப நீங்கள் வாழ்க்கையில் சரியான பாதையில் பயணிக்கவில்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இப்போ இது ரெண்டுலையும் அதற்கு தீர்வு வேணுமா வேண்டாமா? மனதுக்கு அமைதி வேண்டுமா? நிம்மதி வேண்டுமா? அம்மா சொன்னாங்க, ஒரு 4, 5 சொன்னாங்க. அதெல்லாம் வேண்டுமா? ஆமாம். அதுக்காகத்தானே நான் இப்பொழுது இவ்வளவு படிச்சு இவ்வளவு சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன். அது கிடைத்து விட்டதா? அதைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறேன். சரி, நீங்க 2,00,000 சம்பளம் வாங்கி தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஒரு நாளைக்கு 2,00,00,000 சம்பாதிக்கிறவரு அவரும் தேடிக்கொண்டுதான் இருக்கிறார். நமது நாட்டின் பிரதம மந்திரியும் தேடிக்கொண்டிருக்கிறார். முதலமைச்சரும் தேடிக்கொண்டிருக்கிறார். உலக பணக்காரர்களின் நம்பர் 1 அவரும் தேடிக்கொண்டுதான் இருக்கிறார். எப்பொழுது நீங்கள் அதை அடையப் போகிறீர்கள்? அங்கதான் ஒரு கேள்வியாக இருக்கிறது. சரி, நோய் இல்லாமல் வாழ முடியுமா? அது எப்படிங்க இந்த காலத்துல எல்லாம் நோய் இல்லாமல் வாழ முடியாதுங்க. ஏன் இப்படி சொல்றீங்க? எம்டி படிச்ச டாக்டரே என்ன சொல்றாரு? அப்படியெல்லாம் வாழ முடியாதுங்க. அப்படின்னு சொல்றாரு. ச்சே. அப்ப இப்ப நாம தடம் மாறி சென்று கொண்டிருக்கிறோம் என்பதற்கு இதுதான் ஆதாரம். புரிந்து கொள்ளுங்கள். அப்ப இப்ப வாழ்வின் திசையை மாற்ற வேண்டுமா? வேண்டாமா? மாற்ற வேண்டும். நீ என்ன வேணாலும் படிங்க, எவ்வளவு வேணாலும் சம்பாரிங்க. ஆனால் வாழ்வின் பயணத்தின் திசையை மாற்றுங்கள். அதுக்கு தான் இங்க வர்றீங்க. அப்ப முதல்ல இந்த பயணத்தை தொடங்குவதற்கு முதல்ல ரன்வேல என்ன ஆகணும்? அந்த விமானம் ரன்வேல போகணும் இல்லையா? ரன்வேல போய்கிட்டு இருக்கு. டேக்-ஆஃப் ஆகல. அந்த ரன்வேல போகிறது தான் இந்த ஆக்கினை தவம். முதல்ல அந்த மாற்றத்தினுடைய முதல் நிலை ஆக்கினை தவம். அப்ப ஆக்கினை தவம் நமது வாழ்வின் திசையை மாற்றும். அப்ப எப்படி? அதாவது திசை மாறி சென்று கொண்டிருந்த வாழ்க்கையை சரியான திசைக்கு மாற்றும். அதுதான் இந்த ஆக்கினை தவம் அப்படின்னு சொல்றோம். அப்ப என்ன மாற்றுச்சு அப்படின்னு சொன்னா, புற வாழ்க்கையிலிருந்து முழுமையாக அக வாழ்க்கைக்கு மாற்றி விட்டதா என்று கேள்வி கேட்டா, நிறைய பேர் அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க. புற வாழ்க்கையை விட்டுட்டு அக வாழ்க்கைக்கு செல்வதுதான் ஆன்மீகம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது அந்த காலத்து ஆன்மீகம் ஐயா.
வேதாத்திரி மகரிஷி கொடுத்த ஆன்மீகம் அப்படி அல்ல, அப்படி அல்ல. இது எளிமைப்படுத்தப்பட்டது, எல்லோருக்கும் பொருந்தக்கூடியது. அந்த காலத்துல, புத்தர் காலத்துல இருந்த ஆன்மீகம் நீ குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு வந்தாதான் ஆன்மீகம். இங்க அப்படி இல்லை, மகரிஷி அப்படி கொடுக்கல. மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய ஆன்மீகம் அப்படி ஒரு சிலருக்கு மட்டும் அல்ல. அவர் இதை டிசைன் பண்ணதே எல்லா மனிதர்களுக்கும் இது சென்றடைய வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் டிசைன் பண்ணார். அதுக்காக தான் முயற்சி எடுத்தார். அப்படி இல்லைன்னு சொன்னார்னா அவர் பாட்டுக்கு உட்கார்ந்து இருப்பாரு, அவர் கூட 10 பேர் இருந்திருப்பாங்க. அவங்க 10 பேர்ல ஒரு 4 பேர் அவரோட ஞானம் அடைஞ்சு போயிருப்பாங்க, முடிஞ்சு போயிருக்கும். அவருடைய வாழ்க்கை அப்படி போயிருக்கும். ஆனால் இவர் அப்படி நினைக்கவில்லை. அப்ப இங்க என்ன பண்றாரு? நீ புற வாழ்க்கையை முழுசா விட்டுட்டு அக வாழ்க்கைக்கு வரும் ஆன்மீகம் அல்ல இது. புற வாழ்க்கை எதற்கு வேண்டும், எந்த அளவுக்கு வேண்டும், எந்த நேரத்தில் வேண்டும் என்று அதை நிவர்த்தி செய்து விழிப்புணர்வோடு அதிலிருந்து விலகி அக வாழ்க்கைக்கு பயணிப்பதுதான் இந்த ஆன்மீகம். அப்ப அதுல இருந்து விடுதலை பெற்று வந்துட்டோமே, அப்ப திருப்பி அங்க போவோமா வேண்டாமா அப்படின்னு கேட்டா, தேவைப்படும் பொழுது அங்கு செல்ல வேண்டும், தேவை முடிந்தவன் இங்கு வர வேண்டும். இந்த இதுல தெளிவா இருக்கிறாருங்க வேதாத்திரி மகரிஷி. அதனாலதான் இதுவரை ஆன்மீகத்தில் யாருமே சொல்லாத ஒரு அற்புதமான வார்த்தையை மகரிஷி அவர்கள் இங்கு நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இது எந்த எந்த மகானுடைய சரித்திரத்தையும் எடுத்து பாருங்கள், இந்த வார்த்தை எங்கும் பார்க்க முடியாது. என்ன என்றால், துறவு என்பதற்கு மகரிஷி அவர்கள் விளக்கம் சொல்லுகிறார். இது வரைக்கும் துறவு அப்படின்னு சொன்னா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? ஒன்றை துறந்து விட்டு இன்னொன்னுக்கு சொல்றது. அப்ப புறத்தை துறந்து விட்டு அகத்துக்கு செல்வது, அதான் துறவு அப்படின்னு இவ்வளவு காலமா அப்படிதான் நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். மகரிஷி என்ன சொல்றாரு? துறவு என்று ஒன்று தனியாக இல்லை. இல்லை மட்டும்னு சொல்லல, அடுத்து ஒரு வார்த்தையை சொல்ல, இருக்க முடியாதுன்றார். முடியாது. அப்ப துறவுக்கு சென்றவர்கள்லாம் துறவியாக இருக்கிறார்களா என்று அவர் ஒரு கேள்வி கேட்கிறார் பாருங்க. என்னையாது, எல்லாவற்றையும் துறந்து விட்டேன் என்று ஒரு காவி வேட்டியை இடுப்புல கட்டி இருக்கிற, அப்படியே தோல்ல ஒரு பெரிய துண்டை பொத்தி இருக்கிற, எதுக்கு எல்லாத்தையும் கலட்டி தூக்கி போடுப்பா அப்படின்னு கேட்கிற. ஐயோ குளிருதே குளிருதே. அப்ப அந்த வேஷ்டியோடும் துண்டோடும் நீ உறவு கொண்டுதானே இருக்கிறாய், நீ எப்படி துறவி என்று ஆக முடியும்? கையில ஒரு திருவோட வச்சுட்டு என்ன பண்ற? பகவத் பிச்சாண்டேகி என்று என்ன பண்ற? பிச்சை எடுத்து சாப்பிடுற. எதுக்கு எதுக்கு பிச்சை எடுக்கிற? உணவு வேண்டும் அல்லவா? உணவை துறக்க வேண்டியதுதானே. அப்ப இங்கே அவர் துறவியாகவெல்லாம் இல்லை இல்லை. மகரிஷி என்ன சொல்கிறார்னா, இவர் எஸ்கேபிசம் ஆகி போயிட்டார், எஸ்கேப் ஆகி போயிட்டார். இங்க இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை எல்லாம் சமாளிக்க முடியாம ஓடி போயிட்டார். இங்க இருந்து கொண்டு இந்த பிரச்சனைகளிலிருந்து எப்படி விடுதலை பெறுவது அப்படிங்கிறத விட்டுவிட்டு இதுல இருந்து விலகி ஓடி விட்டார். ஆனா ஒரு உண்மையை நாம தெரிந்து கொள்ளணும், இந்த குடும்பத்திலிருந்து விலகி ஓடி விடலாம். மனைவி மக்கள் இருக்கக்கூடிய உறவுகளிலிருந்து நாம் விலகி ஓடி விடலாம். நீங்கள் ஓடி விட்டீர்கள், எங்க போயிட்டீங்க? ரிஷிகேஷ் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோம். அதேங்கப்பா 2000 கிலோமீட்டர் ஓடி விட்டார். ரைட். அவர் மட்டுமா ஓடினார்? இல்லை, அவர் 2000 கிலோமீட்டர் ஓடி விட்டார், அங்கு போய் துறவியாக இருக்கிறார். ஆனால் அவர் கூடவே ஓடி வந்தது என்ன என்று சொன்னால், அவருடைய கர்ம வினைகள் அனைத்தும் அவர் கூடவே ஓடி வந்து விட்டது. அதை விட்டு இவரால் செல்ல முடியுமா? செல்லவே முடியாது. நாம் எங்கு சென்றாலும் நம் கூடவே வரக்கூடிய ஒன்று, நாம அழைக்காமலேயே வரக்கூடியது, நாம் எந்த முயற்சியும் எடுக்காமலேயே நம்முடன் வரக்கூடியது. நம்ம அதுக்கெல்லாம் சுட்கேஸ் எல்லாம் எடுத்து உள்ள அடுக்கி வைக்கிறதுலாம் இல்லை, ஒண்ணுமே வேண்டாம். நீங்க கிளம்பி போனீங்கன்னா உங்க கூடயே வந்துடும். என்னது? நம்மளுடைய கர்மவினை. ஏங்க, நாம் இந்த உலகத்தை விட்டு போகும்போதே நம்ம கூட வந்துருது. அப்புறம் நம்ம ஊரை விட்டு போனோம்னா நம்ம கூட வருமா வராதா? கண்டிப்பா நம்ம கூட வந்துகிட்டே இருக்கும். அது விலகவே விலகாது. ஏன் என்று சொன்னால்,
என் வாழ்க்கையிலே என்னுடையது என்று உரிமை கொண்டாடக்கூடிய ஒரே ஒரு வஸ்து அந்த கர்மவினை மட்டும்தான். அது என் கூடயே வந்துரும்ல, வந்துரும்ல. அப்ப இந்த வினையை நீ அங்க துறவியா போய் அங்கேயும் போய் நீ அனுபவிக்கத்தான் போற, அனுபவிக்கத்தான் போற. அப்ப மதுரை சொல்லுவாரு, எப்பா அந்த கர்ம வினைய நம்ம வீட்டுக்குள்ள 4 செவுத்துக்குள்ள அனுபவிச்சுட்டு போயிருந்தா மானமோட நம்ம இருந்திருக்கலாம். இத போய் நடுத்தெருவுல நீ அங்க அனுபவிக்கணும்னு நீ போறியேப்பான்றார். அப்ப அப்படி அந்த துறவு என்பது தனிக்கு இல்லை, உறவிலேதான் துறவு இருக்கிறது என்று சொன்ன முதல் மகான் வேதாத்திரி மகன். உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு அப்படின்னு சொன்னார். உறவு வேண்டும். அந்த உறவு எதற்கு வேண்டும், எப்பொழுது வேண்டும், எந்த தேவைக்கு வேணும், எந்த அளவுக்கு வேண்டும் என்பதை உணர்ந்து அந்த தேவை முடிந்தவுடன் அதிலிருந்து துறவு வேண்டும். அப்ப எந்த உறவாக இருந்தாலும் அப்படிதான் சொல்றார். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம், பசி தீர்ந்ததுன்னா அதுல இருந்து துறவு, துறவு. சாப்பாட்டுக்கும் நமக்கு துறவு. தூங்கி எந்திரிச்சோம், தலகணைக்கு நமக்கும் ஒரு துறவு. அலுவலகத்துக்கு கிளம்பிட்டோம், வீட்டுக்கும் நமக்கும் ஒரு துறவு. ஒவ்வொரு இடத்திலும் துறவு. அப்ப நாளைக்கு அடுத்த நாள் திரும்பி வீட்டுக்கு தானே வரப்போறோம். ஆமாங்க, காலையில 8 மணிக்கு துறவு. யாருக்கும்? மனைவிக்கும் அவருக்கும் துறவு. பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். என்னையா அது, கல்யாணம் முடிஞ்சு 10 நாள் தான் ஆகுது, நீ பாட்டுக்கு பொண்டாட்டி விட்டுட்டு பாய்ன்னு சொல்லிட்டு கிளம்பிட்ட அப்படின்னு பக்கத்து வீட்டுக்கு வர்றவர் வந்து கேட்கிறார். என்னங்க அது, ஆபீஸ் போகணும்லங்க. ரைட்டா? அப்ப என்னாச்சு அங்க, அண்ணா என்ன விட்டுட்டு ஓடி போயிட்டாரு. இல்ல, அதுதான் துறவு. இல்ல, சாயந்தரம் நான் என்ன பண்ணிடுவேன், 5 மணிக்கு வந்துருவேன்ல, 5 மணிக்கு மீண்டும் உறவு. வந்துட்டு 6 மணிக்கு அவர் என்ன பண்ணிடுவாரு, மனைவி சினிமா கோட்டை தியேட்டருக்கு படம் பார்க்க கூட்டு போயிடுவாரு. ரைட்டா? அப்ப அடுத்த நாள் திரும்பி போவாரு. அப்புறம் நைட்டு வந்து படுக்கிறோம், தலாணி எடுத்து வச்சிருவோம், மீண்டும் தலாணியோட உறவு. அப்ப இந்த உறவுங்கிறதுக்காக தலாணியை தலையில கட்டிக்கிட்டே ஆபீஸ் போவீங்களான்னு கேட்கிறார் மகன். அப்ப ஒவ்வொரு நிகழ்விலும், ஒவ்வொரு இணைப்பிலும், ஒவ்வொரு தொடர்பிலும் அந்த துறவு என்பது வேண்டும். அந்த துறவு சரியாக இருந்தால் அந்த துறவு இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் விழிப்புணர்வு, அவேர்னஸ் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த இடத்துல மாறுதா, வாழ்வின் திசையை மாற்றுகிறதா? வாழ்வின் திசையை மாற்றக்கூடிய இடம் இந்த துறவு, இந்த துறவு. இப்ப இன்னைக்கு அம்மா வந்து அழகா இன்னைக்கு அதை ஒவ்வொரு கேள்விகளாக எடுத்து அதை அற்புதமாக சொன்னாங்க சொன்னாங்க. அப்ப தேவை, உடலின் தேவை, மனதின் தேவை, உயிரின் தேவை எல்லாத்தையும் நாம பிரித்து 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 அதை நம்ம உணர்ந்து கொள்வதற்காக அப்படியெல்லாம் பிரித்து நாம் அதை விளக்கி இருக்கிறோம். நாம் விளங்கிக் கொள்வதற்காக, விளங்கிக் கொள்வதற்காக. அப்ப அந்த உடலின் தேவை முடிந்து விட்டது. அந்த உடல் என்ன சொல்லுது, அப்பா ரொம்ப நன்றி, நீ போயிட்டு வா, உன் வேலையை பாரு அப்படின்னு மனதிடம் சொல்லுது. இந்த மனம் என்ன செய்யணும், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வரணும்ல, வரமாட்டேங்குதே, வரமாட்டேங்குது, அங்கேயே நிக்குது. இல்ல இல்ல, நான் கொஞ்சம் இங்கேயே இருந்துட்டு போறேன், இங்கேயே இருக்கிறேங்குது. இப்பொழுதெல்லாம் பல பேர் இந்த மனம் உடலோடு இருக்கிறதல்ல, இந்த மனதை உடலிலே அடகு வைத்து விட்டார்கள். அதை மீட்டவே முடியல, அந்த அளவுக்கு போயிருச்சு இப்ப. அப்ப அந்த உடம்பே போப்பான்னு சொல்லுது. அப்ப எதுக்கு போகணும், எதுக்கு விலகணும்? அப்ப இந்த இடத்துலதான் அந்த மனம் எதுக்கு விலக வேண்டும் என்று சொன்னா, அப்பா இந்த உடம்பு தான் இந்த மாதிரி சொல்லணும், உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அறிவு சொல்லும். என்ன சொல்லி, உனக்குன்னு ஒரு தேவை இருக்குப்பா, அதை போய் பாரு அப்படின்னு சொல்லுது. அப்ப மனதுக்கு என்று ஒரு தேவை இருக்கிறது. என்ன என்று கேட்டால், உடலின் தேவை என்பது துய்த்தல், மனதின் தேவை என்பது ரசித்தல். ரசித்தல் என்பதுதான் மனதின் தேவை. அப்ப அதுக்கு நீ போப்பா அப்படிங்குது. அப்ப இந்த உடலின் தேவையிலிருந்து மனதின் தேவைக்கு மாறுவது இருக்கிறதே, அதுதான் இந்த மாற்றம். வாழ்வின் திசையை மாற்றும் சொன்னோமே, அதுதான் மாற்றம். அப்ப இது அகவாழ்க்கையா என்று கேட்டால், ரசித்தல் என்பது அகவாழ்க்கையா என்று பாருங்கள். இப்ப துய்த்தல் என்பதற்கும் ரசித்தல் என்பதற்கும், அந்த ரசித்தல் என்பதும் என்னத்தை ரசிக்கிறோம், ஒரு அழகான
ரோஜா பூந்தோட்டத்தை ரசிக்கிறோம். அதுவும் புறத்தில் தானே இருக்கிறது. ஆமாம். அழகான ஒரு பெண்ணை ரசிக்கிறோம். அதுவும் புறத்தில் தானே செல்கிறது. அழகான ஒரு வீட்டை பார்க்கிறோம். அழகான மலையை எல்லாம் புறத்துல தானங்க இருக்கு. அது புற வாழ்க்கை தானே என்று கேட்கலாம். இல்லை, இல்லை. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும், எந்த ஒரு நபராக இருந்தாலும், அதை நீங்கள் அடைதல் என்று வரும்போதுதான் அது புற வாழ்க்கை. ரசித்தல் என்று இருந்தால் அது அக வாழ்க்கை. ஏன்னா, அந்த ரோஜா பூ அங்கேயே தான் இருக்கு. அப்படியே தான் இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதனுடைய நிலையில் எந்த மாற்றமும் இல்லை. நாம் ரசித்தல். ஆனால் அடைதல் என்று சொன்னா அந்த பூவை கிள்ளி என்ன பண்ணிடுவோம்? நம்ம கொண்டு வந்துருவோம். அப்ப இந்த ரசித்தல் என்பது அடைதல் என்று சொன்னால் அது ஒருவருக்கு மட்டும் தனிப்பட்டதாக மாறிவிடும். ரசித்தல் என்று சொன்னால் யார் வேணா ரசிக்கலாம். ரசித்தலில் நாம் உரிமை கொண்டாடுவது இல்லை. அடைதல் என்பது இல்லை. ஆனால் மனித மனம் எப்படி இருக்குன்னா, இந்த ரசிங்கப்பா அப்படின்னு சொன்னோம்னா, ரசிக்கிறவங்க நம்ம வாழ்க்கையில ரசித்தல் ஏதாவது பண்ணிருக்கியா? அதெல்லாம் ரசிச்சிருக்கிறவங்க இந்த மனம் ரசிக்க ஆரம்பிச்சு ஒரு 1/2 நிமிஷம் தாங்க ரசிக்குது. 1/2 நிமிஷம் ஆன உடனே அதை அடையணும்னு நினைக்குது. அடையணும்னு நினைக்குது. தொடர்ந்து ரசித்துக் கொண்டே இருக்க முடியலையே. ஒரு மனிதன் அடையணுங்கிற எண்ணம் இல்லாமல் ரசித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை அவன் அடைந்து விட்டால் அவன் அக வாழ்க்கைக்கு வந்து விட்டான் என்ற அர்த்தம். வாழ்வின் திசை மாறிவிட்டது என்ற அர்த்தம். அவன் ஆக்கினை தவத்தில் வெற்றி பெற்று விட்டான் என்றது. இந்த மாற்றத்தை கொடுத்து அவனை திருப்புறதுக்கு தாங்க ஆக்கினை தவம். இப்ப என்னது? ஏன் அடைதல்னு போகுது? ரசிக்கிறீங்க, கொஞ்ச நேரத்துல அடையணும்னு போயிருதே. அடைதல் என்பது எதுக்கு? அது உடலின் தேவைக்குத்தான் அடைதல். மனதின் தேவை ரசித்தல் மட்டும்தான். அப்ப அந்த இடத்துல அப்ப அந்த புலன் வழியாகத்தான் இதுவும் போகுது. இப்ப நம்ம புலன்களிலிருந்து விடுதலை என்று சொல்றோம் இல்லையா? நம்ம ஆக்கினைதம் புலன்களிலிருந்து விடுதலை என்று சொல்கிறோம். புலன்களிலிருந்து விடுதலை என்று சொன்னாலும் இப்ப கண்ணால் பார்த்துத்தானே ரசிக்கிறோம். காதால் கேட்டுத்தானே ரசிக்கிறோம். ஆமாம், ஆமாம். இப்ப இந்த இடத்துல புலன்களிலிருந்து விடுதலைன்னு சொல்றோமே, அப்ப கண்ணை திறந்துதானே ரசிக்கிறோம். நீங்க அப்புறம் எப்படி அப்ப புலன் வழியாகத்தானே இருக்கு. அதை இதை எப்படி நீங்க அதுல இருந்து விடுதலைன்னு எப்படி நீங்க சொல்ல போச்சு அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம ஆழமா நம்ம காந்த தத்துவ ரீதியாக இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். மகரிஷியினுடைய தத்துவத்துல எல்லா தெளிவு இருக்கு. என்ன கேள்வி கேட்டாலும் ரைட்டு, நமக்கு அது பதில் இருக்கு. ஆனால் பதிலே இல்லாமல் நிறைய இடத்துல தியானம் என்பதை தவறு என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆடியோவை இன்னைக்கு கேட்டேன். தியானம் என்பது உள்ளே மனதை மாற்றுவதற்கான முயற்சி. அந்த முயற்சி பண்ணவே முடியாது. மனதை மாற்ற முடியாது. அகத்தில் தியானம் செய்வதே தவறு என்று ஒரு ஆடியோ இன்னைக்கு கேட்கிறேன். ஞானம் எளிது என்று சொல்றத இன்னைக்கு அப்படி ஒரு கேட்கிறேன். என்ன, எப்படி தியானம்னா என்ன அப்படிங்கிறத புரிந்து கொள்ளாத நிலை. இப்ப ஆகினை தவத்துல நாம புலன்களிலிருந்து விடுதலைன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? இப்ப இது எப்படி விடுதலை? கண்ணுல தானே பாக்குறீங்க அப்படின்னு சொல்றீங்க. இந்த இடத்துல என்ன வித்தியாசம்னு பாருங்க. புலன் மூலமாக அடைதல் என்று ஒரு பொருளோடு தொடர்பு கொண்டீர்கள் என்று சொன்னால், கண்களின் வழியாக ஜீவகாந்தம் விரயமாகும். நல்லா பாருங்க. நீங்க அடைதல்னு போயிட்டீங்கன்னாலே அங்கு உயிராற்றலாகிய ஜீவகாந்த விரயம். அதை தூய்த்தல் என்று போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் விரயம். எதை தூக்கிறீர்களோ அதுக்கு தகுந்த மாதிரி விரயம். அப்படி போயிட்டே இருக்கும். ஆனால் ரசித்தல் என்பது புலன் வழியாகத்தான் செல்கிறீர்கள். அப்படியே ரசிக்கிறீங்க. கண்கள் வழியாக உயிராற்றலாகிய ஜீவகாந்தம் விரயமாகிறதா வரவாகிறதா என்று நீங்கள் பிராக்டிக்கலா பாருங்க. முதல்ல ரசிச்சு பாருங்க. அப்பதான் தெரியும். நம்ம ரசித்தலே நம்ம வாழ்க்கையில இல்லையே. என்னைக்கோ ஒரு நாளைக்கு எங்கேயோ போறீங்க. அப்படியே ஒரு கொடைக்கானல் போனீங்க, ஊட்டி போனீங்க, எங்கேயோ ஒரு இடத்துக்கு போனீங்க. அப்படியே இமயமலைக்கு போனீங்க. அப்படியே ஒரு இடத்துல அப்படியே ஒரு மிஸ்டா இருந்து அப்படியே இயற்கையை ரசிக்கிறீங்க. இங்கேயே நிறைய இயற்கை இருக்கு. ஆனால் ரசித்தல் என்பது நம் மக்களிடம் மிக 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 குறைவாக இருக்கிறது. ரொம்ப 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 உண்மையிலே மனதுக்கு வேதனையான விஷயம். இங்க ரசிக்கிறேன்னு சொல்லி அப்படியே டூர் போவான். அங்க போய் எந்த கடையில என்ன சாப்பிடலாம், எந்த கடையில என்ன வாங்கலாம். இங்க இருந்து நாங்க 54 பேரை கூட்டு போனோம் ரிஷிகேஷ்க்கு. அப்படியே அந்த
கங்கை நதியும் அந்த மலையும் அப்படியே ரசித்த காலையில் 4 மணிக்கு போய் அப்படி அந்த இடத்துல உட்கார்ந்தா அந்த ரசித்தலே தியானமாக வரக்கூடிய ஒரு அனுபவம் எல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு. அதை பார்த்தா கடைசியில பார்த்தா கொஞ்சம் பேரை காணோம், எங்க போனாங்க? ஒரு ஒரு 20-30 பேர் காணோம், எங்க போனாங்க? எல்லாம் கடை வீதிக்கு போயிட்டாங்க. என்ன போனாங்க? அந்த மாலை வாங்க, இந்த மாலை வாங்க, அந்த வாங்க, இந்த ஜாமான் எல்லாம் கடை வீதியில போய் பர்ச்சேஸ் போயிட்டாங்க. என்னையா அது? ரசித்தல்னு போனோம்னா இங்க எல்லாரும் என்னத்துக்கு இதுக்கு போயிட்டாங்க, இதுக்கு போயிட்டாங்க. ஆளுகளை காணோம். நம்ம மனிதர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். நீங்கள் ரசித்தல் என்ற நிலையில் இருந்து பாருங்கள். அப்படி அப்படியே கொடைக்கானல் போறீங்க, இடையில அப்படியே மிஸ்ட் வந்து அப்படியே மறைக்குது, அப்படியே ஓரமா வண்டியை நிறுத்திட்டீங்க, இறங்குறீங்க, அப்படியே அந்த ரசித்தல் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இடத்துல நமக்கு உயிராற்றல் பெருகுவதை பார்க்க முடியும். இந்த ரசிக்கக்கூடிய மனிதர்களை இங்கு பார்க்க முடியவில்லை, இங்கு பார்க்க முடியவில்லை. நான் 3 மாதம் ஐஸ்லாந்துல போய் இருந்தேன். அங்கு இயற்கை அழகு அப்படி கொட்டி கிடக்கக்கூடிய அழகு. ஒரு சிறிய தீவு தான், கொட்டி கிடக்கக்கூடிய அழகு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து ஒரு 1000 ஒரு 5000 அருவிகளை அங்கு பார்க்க முடியும். அவ்வளவு அருவிகள். ஒரு அருவியிலும் யாரும் குளிப்பதே கிடையாது. ரசித்தல் மட்டுமே. அப்படியே ரசிக்கிறாங்க. அவ்வளவு அற்புதமா ரசிக்கிறாங்க. ரசிப்பதற்காகவே வருகிறார்கள். அந்த இடத்தை, அந்த இயற்கை இடத்தை அப்படியே ரசித்து அப்படி ரசிக்கிறாங்க. குடும்பத்தோட ரசிக்கிறாங்க, குழந்தைகளோட ரசிக்கிறாங்க. அவர்கள் ரசிப்பதை பார்த்து நான் ரசித்துக் கொண்டிருந்தேன். அப்படி ஒரு திருப்தி எனக்குள்ளாக இருந்தது. அப்படி இருந்தது. அப்படி ஒரு அனுபவம். அங்கு தத்துவம் இல்லை, ஆனால் அவர்கள் அவ்வளவு ரசிக்கிறார்கள். அதனால்தான் உலகத்திலேயே மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாடுகளின் பட்டியல் போட்டிருந்தாங்க. அதுல அந்த நாடு நம்பர் 1ல இருக்கு. நம்ம நாடு எங்க இருக்குன்னே தெரியல, 50க்கும் கீழே இருக்கு. அப்ப இங்கு இத்தனை தத்துவம் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த மனதின் தேவை என்பதற்கு இன்னும் வரவே இல்லையே. இந்த ஆன்மீகம் இப்படி விளக்கி சொல்லவில்லை. மகரிஷி அவர்கள் இவ்வளவு அற்புதமா விளக்கி இருக்கிறார். ஆனால் வேதாத்திரி ஆசிரியர்கள் அதை சரியாக விளக்குவதில்லை. எனக்கு இன்னைக்கு சாந்தி அம்மா பேசின அந்த ஒரு போர்ஷன் இருக்கு. இந்த ஒரு போர்ஷன் ஒரு மனுஷனை வந்து ஆன்மீகத்தில் திசையை மாற்றக்கூடிய அளவுக்கு அவ்வளவு கண்டென்ட் அதுக்குள்ள இருக்கு. இதுதான் டேக் ஆஃப். இது ரன்வேல இருந்து டேக் ஆஃப். இந்த டேக் ஆஃப் கரெக்டா நடந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் பயணம் சரியாயிடும். அப்ப நீங்க புலன் வழியாக பார்த்தாலும் நீ அப்படியே ஒரு குயிலினுடைய ஓசையை கேட்கிறீங்க காது வழியா ஜீவகாந்தம் விரயமாகுதா? இல்லை, வரவாகிறது. ரசித்தலில் ஜீவகாந்தம் வரவு. அப்ப புலன்களிலிருந்து விடுதலை என்று சொன்னால், ஆக்கினை தவத்துல செஞ்சு புலன்களிலிருந்து விடுதலை என்று சொன்னால் புலன்கள் மூலமாக விரயமாவதை நிறுத்துகிறோம். அவ்வளவுதானே? அதுதான் இங்கே மாற்றம். இதுதான் அக வாழ்க்கையில செலவு கிடையாது, வரவு. புற வாழ்க்கையில செலவு. அப்ப இந்த அளவில் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப தவம் என்பது தவமே தேவையில்லை என்று இன்னைக்கு அந்த ஆடியோ கேட்டதில் அவர் என்ன சொல்றாங்கன்னா, உள்ளுக்குள்ள போய் மனதை மாற்றுவதற்கான முயற்சி தான் தவம் என்று. மனதில் என்ன மாற்றத்தையும் நம்ம சொல்லலைங்க. மனதில் எந்த மாற்றத்தையும் சொல்லலை. மனதினுடைய ஃப்ரீக்குவன்சியை மட்டும் மாத்திட்டோம்னா புறத்தில் செயல் ஆட்டோமேட்டிக்கா மாறிடும், தானாக மாறிவிடும். அவ்வளவுதான். இப்ப நமக்கே கெட்ட எண்ணங்கள் வருகிறது, நல்ல எண்ணங்கள் வருகிறது. நேற்று நம்ம தெளிவா சொன்னோம். கெட்ட எண்ணங்கள் எங்கிருந்து வருகிறது? கர்மவினை பதிவிலிருந்து வருகிறது. நல்ல எண்ணங்கள் நம்ம இறைவனுடைய அந்த மையத்திலிருந்து, அன்பும் கருணையிலிருந்து வருகிறது. சரி, இப்ப பாருங்க, இந்த கெட்ட எண்ணம் எந்த ஃப்ரீக்குவன்சியில வரும்? பீட்டா ஃப்ரீக்குவன்சியில இருக்கும் பொழுது மட்டும்தான் கெட்ட எண்ணங்கள் வரும். ஏன்? அது எல்லாமே எங்க இருந்து வருது? கர்மவினை பதிவிலிருந்து தான் வருது. இந்த கர்மவினை பதிவு எல்லாமே எந்த மன அலைச்சூழலில் செய்த செயல்களின் பதிவு. பீட்டா அலைச்சூழல்ல தான் நீங்க என்ன பண்றீங்க? துன்பம் கொடுக்கும் செயலை செய்கிறீர்கள். அதுதான் கர்மவினையாக பதிகிறது. பீட்டா அலைச்சூழல்ல பதிந்த பதிவு பீட்டா அலைச்சூழலில் மட்டும்தான் எண்ணமாக மலரும். அவ்வளவுதான். இப்ப நீங்க ஆல்பாக்குள்ள கொண்டு போய் மனசை வச்சுட்டோம், அவ்வளவுதான். நம்ம மனசுல போய் இந்த கெட்ட எண்ணத்தை எல்லாம் அழிச்சிட்டு நல்ல எண்ணமா மாத்து அப்படின்னு எங்கேயும் செய்யல.
இப்ப எங்க இது தவறாக சித்தரிக்கப்படுகிறது. வேதாத்திரி மகரிஷியில் இருக்கவங்க எல்லாம் தியானம் பண்றேன்னு உள்ளுக்குள்ள போய் மனசை மாத்துறேன்னு முயற்சி பண்றாங்க. அதையெல்லாம் மாற்ற முடியாது என்று உணர்ந்து கொள்வதுதான் ஞானம். இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. 3 நாள்ல நாங்க ஞானம் கொடுக்குறோம்ன்றாங்க. இங்க வேதாத்திரி மகரிஷியினுடைய இந்த தத்துவத்துல தவம் என்பது ஏதோ தவறாக செய்யப்படுவது போல சித்தரிக்கப்படுகிறது. எனக்கு மனசுக்குள்ள வேதனை மட்டும் இல்ல, அப்படியே உள்ள ஹார்ட்ல ரத்தம் அப்படியே பொங்கி கசிஞ்சிருது. என்ன என்ன செய்கிறோம் இங்கே? உள்ளே அகத்துக்குள்ளாக இந்த கெட்ட எண்ணத்தை நல்ல எண்ணமாக மாற்றக்கூடிய வேலை எதையும் நாம செய்யறது இல்லை. இந்த இடத்துல புரிதல் தான் வேண்டும். பீட்டா அலைச்சூழல்ல மட்டும்தான் அந்த கெட்ட எண்ணம் வரும். நாம என்ன பண்றோம்? நம்ம ஆக்கினையில நிற்கும் போது மனம் ஆல்பா அலைச்சூழலுக்கு மாறிடுது. அதனுடைய ஃப்ரீக்குவன்சியை மட்டும் மாத்திடுறோம். அவ்வளவுதான். இங்க கெட்ட எண்ணமே வர்றதில்ல. ஏன் வரல? ஆல்பால வராது. ஆல்பால நல்லது மட்டும்தான் வரும். அன்பும் கருணையுமான எண்ணம் மட்டும்தான் வரும். இதை விட இன்னொன்னு நான் சொல்லிடுறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப திருப்தியாகவும் இருக்கும். பீட்டா அலைச்சூழலில் நாம் துன்பம் கொடுக்கும் செயலை செய்து அதை பாவப்பதிவாக கர்மவினை பதிவாக பதிந்திருக்கிறோம் அல்லவா? அது பீட்டா அலைச்சூழல்ல தான் எண்ணமா வரும்னு சொன்னோம் இல்லையா? இன்னொரு உண்மையையும் இப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள். பீட்டா அலைச்சூழலில் இருக்கும் பொழுதுதான் அந்த பாவப்பதிவுக்கு விளைவு வரும், துன்ப விளைவு வரும். நீங்க ஆல்பால வந்துட்டீங்கன்னா அந்த பதிவுக்கு விளைவே வராது. விளைவே வராது. பீட்டால இருக்கும்போது தான் வரும். நீங்க ஆல்பால வந்துட்டீங்கன்னா அதுக்கு விளைவும் வராது, அந்த எண்ணமும் வராது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? அலைச்சூழலைத்தான் மாற்றுறோமே தவிர நாம உள்ள போய் எதையும் மாற்றுவதற்கு முயற்சி செய்யவில்லை. இங்கு அகத்திலே போய் மாற்றுவதற்கான முயற்சி செய்யக்கூடாது, செய்ய முடியாது, அங்க மாற்ற முடியாது என்பதை உணர்ந்து கொள்வதுதான் ஞானம் என்று சொன்ன. இங்க யாரும் மாற்ற சொல்லல. புரிந்து கொள்ளுதல் தான் முக்கியம், புரிதல் தான் முக்கியம். அப்ப அந்த பீட்டால இருக்கும் போதுதான் அதற்கு விளைவு வரும். இதையும் தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ சங்கீதம் இருக்கிறது. சரி கம பா அப்படின்னு இருக்கு. சரி கமா பாதா நீ சா இருக்குது. இப்ப அந்த கடைசி கட்டின அமுக்கணும்னா என்ன வரும்? சா அப்படிங்க. கட்டையை அமுக்கணும்னா சா. அது என்ன பண்ணும்? ச ரீ அடுத்தது கூடிரும். அதுக்கு அடுத்தது போனோம்னா க மா அப்படியே கூடிக்கிட்டே போகும். அதனுடைய இது மாறிக்கிட்டே போகும். அப்ப அந்த கட்டையை அமுக்கிறது போல இந்த கட்டையை அமுக்குப்பா. இவ்வளவுதான் பார்த்தவன். நீ இந்த முதல் கட்டை ஒரு சுதியில இருக்கிறத நீ அமுக்குனீங்கன்னா சான்னு தானே வரும். நீங்க 2.5 சுதியில இருக்கிறத அமுக்குனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சான்னு வரும். அப்ப அந்த சுதியினுடைய அந்த கட்டைய அது ஒரு 3 செட்டா இருக்கும் ஹார்மோனியத்துல. இங்க அமுக்குனீங்கன்னா கம்மியா வரும், அங்க அமுக்குனா கூட வரும். அவ்வளவுதாங்க. ஃப்ரீக்குவன்சியை நம்ம மாத்துறதுதான் நம்ம பண்றோமே தவிர அதை சித்தர்கள் மனதை இந்த இடத்தில் வைத்தால் இந்த ஃப்ரீக்குவன்சி மாறுதுங்கிறத கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாங்க. அதைத்தான் செய்யறோம். அப்ப ஆக்கினை தவம் என்பது வாழ்வின் திசையை மாற்றுவது மட்டுமல்ல, இது புறத்தில் நாம் செய்யக்கூடிய செயல்களை என்ன பண்ணும்? சரிப்படுத்தும். ஆக நம்ம அகத்தில் எதையும் மாற்ற முயற்சி செய்வதில்லை. அகத்தில் செய்யக்கூடிய, அகத்தில் நாம் உணரக்கூடிய தியானம் புறத்தில் நமது செயல்களை மாற்றுகிறது. நீ அகத்தில் தியானம் செய்யாமல் புறத்தில் செயல்களை மட்டும் மாற்றுங்கள், இதுதான் ஞானம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் இன்று சத்தியமாக சொல்கிறேன், புறத்தில் உங்களால் செயல்களை மாற்றவே முடியாது, முடியாது. அப்ப தவம் செய்து புறத்தில் மாற்றி விட்டால் அப்புறம் தவம் தேவையில்லை. இன்னைக்கு கூட நம்ம சொன்னோம், அதை மாற்றிய பிறகு தவம் தேவையில்லை. ஆனால் முதலில் மாற்றுவதற்கு தவம் தேவை. அவ்வளவுதான். நீங்க முதல்ல நீங்க ஒரு நீச்சல் பழகுவதற்கு ஏதோ ஒரு சொர கொடுக்க அது இதுன்னு ஏதோ கட்டிட்டு முதல்ல அடிக்கிறோம் பழகுறதுக்கு. பழகின பிறகு அப்புறம் அது தேவையில்லை. அப்படிதான். அப்ப அந்த நிலையில் மகரிஷி அவர்கள் சரியாக அதை வடிவமைத்து கொடுத்திருக்கிறார். அதனால தியானம் தேவையா என்று கேட்டால் நமக்கு தேவை, திசை மாறி இருப்பவர்களுக்கு தேவை. நீங்க மேல போய் ஃப்ளைட் ஸ்ட்ரைட்டா பறக்க ஆரம்பிச்சுட்டு சொன்னோம்னா அங்க என்ன பைலட்டே தேவையில்லை, அது ஆட்டோ மோட்ல போயிட்டே இருக்குது. அப்ப ஆரம்பத்துல தேவை. அதனால இதெல்லாம் தேவையில்லை என்று சொல்லக்கூடியது
நிச்சயமாக அது ஞானமே அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே இன்றைய தலைப்பு அற்புதமான தலைப்பு. ஒரு மனிதர்களை ஆன்மீகத்துக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு அற்புதமான விளக்கம் இன்று கிடைத்திருக்கிறது என்ற திருப்தியோடு வேதாத்திரியம் ஒரு உண்மை வேதாத்திரியம் இது மனிதனை மனிதனாக மாற்றுவதற்காக அவனுடைய திசை மாறி சென்றிருக்கும் தடமாறி சென்றிருக்கும் பாதையை சரியான தளத்தில் கொண்டு வந்து அதில் பயணிக்க செய்வதுதான் அதன் தொடக்கம் ஆக்கினை தவம் என்பதை உணர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.